எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. அனைவருக்கும் எனது இனிய பணிவான வணக்கங்கள் உரித்தாகுக. முனைவர் மு. காமராஜர் அவர்கள் எழுதியுள்ள தாலாட்டும் தாய்மடி என்னும் நூல் படித்தேன். 24 கதை தொகுப்புகளை கொண்டுள்ளது. இவை யாவும் பற்றி குறிப்பெடுக்கும் அளவிற்கு எனக்கு ஞானம் இல்லை. எனினும் சில கவிதைகள் பற்றி மட்டும் சொல்ல விரும்புகின்றேன். முதலில், உலகெங்கும் வாழும் சிறார்களுக்கு இந்நூல் சமர்ப்பணம் என்று அவர் எழுதி குறிப்பிட்டுள்ளதே மனதை நெகிழ வைக்கின்றது. முதல் கவிதை தாலாட்டும் தாய்மடி. தாய்மண்ணே நமக்கு பூக்காடு, தாலாட்டும் தாய்மடி தாய்மண்ணே நமக்கு பூக்காடு. தாய்மடியே நமக்கு பூவீடு, தாய்வெளியே நமக்கு பாராட்டு, தாய்மொழியே நமக்கு தாலாட்டு. இந்த 4 வரிகளில் தாய்நாட்டை பற்றியும் தாயின் அன்புமடி பற்றியும் நம் தாய்மொழி பற்றியும் கச்சிதமாக அற்புத வரிகளில் உணர்த்திவிட்டார். நன்றி கவிஞரே, நன்றி. அற்புத வரிகள், அற்புத வரிகள். பாடசாலை என்கின்ற கவிதையில் தலை நிமிர்த்தி நம்மை தரணியில் உயர்த்திடும் விலை மதிப்பில்லா அறிவை தந்து விண்ணை மிஞ்சிடும் என்ன ஒரு கருத்தான வரிகள், காலத்தை வெல்லும் வரிகள். நன்றி கவிஞரே, நன்றி. அடுத்து தங்கக்குருவிக்கு தகவல் ஒன்று சொல்கின்றார். அந்த கவிதையில் சிட்டுக்குருவியிடம் சென்று விட்டார் கவிஞர். அவர் சொல்கின்றார், தகவல் ஒன்று சொல்கின்றேன் சிட்டுக்குருவியே, நீ கேட்டுக்கோ, காது கொடுத்து கேட்டுக்கோ. நீ இருக்கும் இடம் தேடி படம் பிடிக்க ஒருவன் வருவானாம். அலைபேசி வடிவில் அவனே உனக்கு யமனாவான். கவனமாக நீயும் இருந்துக்கோ, கவலையின்றி வாழ்ந்துக்கோ என்று அதன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஒரு வழியும் சொல்கிறார் கவிஞர். சின்ன மகாகவி பாரதியோ என்று மனம் நெகிழ்கின்றது. ஏனெனில் அவர்தானே காக்கை குருவி எங்கள் ஜாதி என்றார். மனம் நிறைகின்றது கவிஞரே. அதேபோல் உடனே இயற்கையிடம் செல்கின்றார். நெய்யில்லா இடம் தனில் உலகம் இல்லையே, நெய்யின்றி உயிர் வாழ வழி இல்லையே. என்ன ஒரு உன்னதமான உண்மையான வரிகள். கவிஞரே, நன்று சொன்னீர், நன்றி நன்றி. அடுத்து பெருநீர் பரப்பு எனும் கவிதையில் அலையென நீ வந்து மகிழ்விப்பாய், சிலையென யாம் நின்று மகிழ்ந்திருப்போம். உண்மைதானே உரைக்கின்றார். கற்பனை செய்து பாருங்கள் மக்களே. உடனே மழலையிடம் பேசுகிறார் கவிஞர். விதைகளுக்கு வியப்பை தந்து இன்பம் ஊட்டிடுவாய், நீ விண்ணில் தனக்கென தனிமதிப்பை காட்டிடுவாய் நீ என்கின்றார். அந்த மலையை இவரை நினைத்து ஒரு கவி பாடும். யாவரும் அறியும் வண்ணம் என்ற கவிதையில் உலகெங்கும் பிரிந்து வாழும் நம் உறவுகளே, உள்ளம் மகிழ்ந்து ஒற்றுமையாய் வாழ கச்சவியில் இணையுங்கள். நீங்கள் அறிந்தவற்றை யாவருமே பகிர்ந்திட முயலுங்கள். தற்போது நிலை பற்றி தெளிவாக விளக்கியுள்ளார். நன்றி கவிஞரே, நன்றி. உடனே மலையிடம் ஓடி சென்று நிற்கின்றார் கவிஞர். விலங்குகள் தங்கி வாழ இடம் தருகின்றாய், பறவைகளுக்கு கூடு கட்டி வாழ இடம் தருகின்றாய், மக்களோடு மக்களும் வாழ இடம் தருகின்றாய், சிற்பங்களும் சிலையும் உருவாக இடம் தருகின்றாய். உன்னையே நீ தருகின்றாய் மலையே, உனக்காக நாங்கள் என்ன செய்கின்றோம். நெற்றிப்பொட்டில் அறைந்தார் போலுள்ளது கவிஞரே, நன்றி நன்றி. மனித மனங்களே மரம் நடுங்கள் என்னும் கவிதையில் நாளைய தலைமுறைக்கு நீர் தரும் சொத்து இயற்கையே, ஆதலால் மரம் நடுவோம் மனித மனங்களே என்கின்றார். ஒவ்வொருவரும் உணர வேண்டிய வரிகள் ஐயா. கடல் வளம் காத்திடுவோம் என்ற தலைப்பில் உன்னில் குப்பை கழிவுகளை கொட்டாமல் குற்றம் நீக்கி வாழ்ந்திடுவோம், உன்னில் நஞ்சை கலக்காமல் உனக்கு உதவி செய்து காத்திடுவோம். இந்த வரிகளை அனைவரும் கட்டி காப்பாற்றினால் நம் கடலெண்ணெய் மகிழ்ந்திருப்பாள் கவிஞரை. தூவானம் தாலாட்டும் என்ற கவிதையில் மானுடம் தலைப்பதற்கு மாமலை வேண்டாம், தூவானம் தூவட்டும் துன்பம் தீர்ந்திடட்டும் என்னே ஒரு மதிநுட்பமான வரிகள். ப்ளீஸ் அண்ணா, கூகுள் அண்ணா பதில் சொல்லுங்க என்ற தலைப்பில் ஒற்றுமையாய் வாழத்தான் சொல்லித்தாங்க, வேற்றுமையில் ஒரே இருக்குது என்று யதார்த்தமாக கேட்கிறார். இப்போ வேண்டாமே செல்போன் என்ற தலைப்பில் வேண்டாம் செல்போனு, இப்போ வேண்டாம் செல்போனு, புத்தக வாசிப்பே போதும், புத்தறிவு நமக்கு கிட்டிடுமே, நடைமுறை காலத்திற்கு என்ற பொன்னான வரிகள். கவிஞரே, உம்மை போற்றுகின்றோம். முகம் காட்டு என்ற தலைப்பில் அம்மா ஊட்டிய சோறும் அப்பா காட்டிய அறிவும், அத்தை சூட்டிய உறவும் அக்கா பூட்டிய பேரும் உந்தன் அழகில் வந்ததே, நீயே எனக்கு முதல் பாட்டு, என்னவென்று சொல்லவண்ணாத மகிழ்வில் மனம் செல்கின்றது. குடும்ப உறவுகள் ஒன்று சேரவிடும் கவிதை மனமே, உங்களுக்கு கோடானு கோடி வாழ்த்துக்கள். சிலம்பாட்ட கலை பற்றி உன்னை நாங்கள் உயிராக மதித்தே போற்றுகின்றோம். உயர்த்துவாய் எங்களை நாளுமே என்று பண்பாட்டு கலை வளர பாடுகின்றார் நமது கவிஞர். இன்னும் இங்கே இருக்குது என்ற தலைப்பில் இணைந்தே யாவரும் வாழ்ந்தால் இன்னும் இங்கே இருக்குது இணையில்லா இன்பங்கள் யாவுமே என்று தற்போது ஒவ்வொருவருக்காகவும் மிக முக்கிய தேவையான ஒற்றுமையினை பற்றி பாடுகின்றார்.
அருமை கவிஞரே அருமை. புத்தகம் சொல்கிறேன் தலைப்பில் உனக்கு மட்டுமில்லை உன் தலைமுறைக்கும் நானே படியாவேன் என்று புத்தகங்கள் அருமையை உரைக்கின்றார் கவிஞர். அற்புதம், மிக அற்புதம். வைர வரிகள். அடுத்து எட்டயபுரத்து பட்டறை தங்கம் பாரதியை பாடுவோம் என்ற தலைப்பில் சிந்தனைகள் தெளிய மேன்மைகள் ஓங்கிட தத்துவம் பாடிய பாரதியை பாடுவோம் என்கின்றார் கவிஞர் தனது வைர வரிகளால். நன்றி கவிஞரே, நன்றி. ஆற்றல் தரும் கீரைகள் பற்றி பல வகையான கீரைகளை பெயருடன் அதன் பலன்களையும் அழகாக சொல்லியிருக்கின்றார் கவிஞர். அதற்கு குறிப்பிடுத்து வாசித்தால் எனக்கு ஒரு நாள் போதாது என்பேன் கவிஞரே. ஆகையினால் ஆற்றல் தரும் கீரைகளை, ஆயுள் கூட்டும் கீரைகளை வாரம் இருமுறை உண்போம், வளமாய் நாமும் வாழ்வோம் என்று ஒவ்வொருவரின் வளமான வாழ்வுக்கும் தாய் போல சாலப்பறிந்து சொல்லியிருக்கிறார். நன்றி கவிஞரே, நன்றி. நல்ல பண்டம் தின்போம் குழந்தைகளே என்ற தலைப்பில் தங்க குழந்தைகளே, சாக்லேட் இனிப்பு வேண்டாமே, நல்ல நல்ல குழந்தைகளே, நூடுல்ஸ் தீனி வேண்டாமே என்று எத்துணை கனிவுடன் சிறார்களுக்கு சொல்கிறார். பாருங்கள், அருமை. காய்கறிகளை உண்ணுவோம் என்ற தலைப்பில் அன்றாடம் உணவில் அறுசுவை தரும் காய்கறிகளை சரியான அளவாய் சேர்ப்போம், சரிவிகித ஊட்டச்சத்தை சம அளவில் சேர்ப்போம் என்று நமது உடல் நலனில் ஒரு மருத்துவர் போரே சொல்கின்றார்.